கன்சிஸ்டன்சி வெர்சஸ் ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி. நம்ம எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் தான் நிறைய யூஸ் பண்ணிருக்கோம். அதில் வந்து இந்த ரெப்ளிகேஷனு, ஷார்ட்ஸ், அந்த டிபி ஸ்கேலிங்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை ஒரு குவிக் ரீகேப் மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பேங்க்கில் 2000 என்கிட்ட பேலன்ஸ் இருக்குன்னு 1500 பணம் எடுக்கிறேன். பணம் எடுத்து அடுத்து நான் பேலன்ஸ் ஸ்க்ரீனில் காட்டணும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பணம் எடுக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் query போடுவோம். 2000 - 1500 போட்டு அப்டேட் அடிப்போம். அப்போ 500ன்னு வந்துடணும். ஸோ அடுத்து செலக்ட் query போடுறப்ப எனக்கு பேலன்ஸ் வந்து 500ன்னு ஸ்க்ரீனில் காட்டணும். ஒரு ரைட் ஈவெண்ட் நடந்து அதுக்கு அடுத்து நடக்க போற முதல் ரீட்லே லேட்டஸ்ட் அப்டேட்டட் டேட்டா வந்தா அது ஸ்ட்ராங் கன்சிஸ்டன்சி. இல்ல ஒரு 5 to 10 செகண்ட் கழிச்சு லேட்டஸ்ட் டேட்டா வருது, அது வரைக்கும் ஸ்டேல் டேட்டா காட்டுதுன்னா அது ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி. ஏன்னா நமக்கு எப்பொழுதுமே கரெக்டான டேட்டா தானே காட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது. நமக்கு சில யூஸ் கேசஸ்ல நமக்கு கொஞ்சம் டிலே இருக்கும். லைக் சம் மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு கூட நம்ம டேட்டாவை காமிச்சிக்கலாம். பிரைமரி டிபி எடுத்துப்போம் போஸ்ட்கிரஸ்ல, அதோட ரெப்ளிகா ஒன்று வச்சுப்போம். நீங்க ரைட் எல்லாமே பிரைமரி டிபிக்கு அடிக்கிறீங்க. பிரைமரி டிபிக்கு அடிச்சோடனே ரெப்ளிகாக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த WL லாகை வந்து அதுக்கு அமுச்சு விட்ருவோம். அமுச்சு விட்டோன்னே அதுக்கப்புறம் பிரைமரியில் இருக்கிறத அந்த ரெப்ளிகாலையும் அதை அப்டேட் பண்ணிக்கும். இப்போ நம்ம ரைட் ஆக்டிவிட்டி முடிஞ்சிருச்சு, அது அசிங்க்ரனஸாக அந்த ரெப்ளிகாவோட டேட்டா அப்டேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்டேட் ஆகிறதுக்குள்ள யாராவது ஒரு ஆள் செலக்ட் query அடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அப்டேட் ஆகாத டேட்டா தானே காட்டும். ஸோ இது ஒரு கேஸ். இல்லை நான் ரெப்ளிகாவை சிங்க்ரனஸாக அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கமிட் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ வந்து இது உடனே கன்சிஸ்டன்ட். ஏன்னா நம்ம ரைட்டோட சேர்ந்தே ரெப்ளிகாவோட அப்டேட்டையும் முடிச்சிடறோம். ஸோ அடுத்து நடக்க போகிற ரீடில் லேட்டஸ்ட் டேட்டா கிடச்சிரும். சரி, இப்போ பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்க்குலாம் நமக்கு உடனே டேட்டா இருக்கணும், ஸ்ட்ராங் கன்சிஸ்டண்டா டேட்டா இருக்கணும். இப்போ இந்த அனாலிட்டிக்ஸ், லாக்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு கொஞ்ச நேரம் டிலே ஆகி வந்தால் கூட பரவாயில்ல. இப்போ இன்ஸ்டாகிராம்ல லைக், ஃபாலோஸ்லாம் வருது இல்லை, உடனே அவங்க லைக் போட்டாங்கன்னு அவங்க பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டணும்னு அவசியம் இல்லை. லைக் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ்னு நான் சொல்றது பெரிய அமௌண்ட்டு. பட் கம்ப்யூட்டர் டேர்ம்ஸில் லைக் மில்லி செகண்ட்ஸ் லேட்டாக காமிச்சா கூட பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி யூஸ் கேசஸில் ப்ளஸ் ரொம்ப ரைட் ஹெவியாக இருக்கும். நிறைய இப்போ லைக்ஸ்லாம் தாறுமாறாக ரைட் நடக்கும், ஃபாலோஸ், கமெண்ட்ஸ், இந்த மாதிரி ரைட் ஹெவியான விஷயங்கள் வந்துட்டு ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்ட் அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்தில் ரெப்ளிகா, ஷார்டு நிறைய மேட்டர் இருக்கும். எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி ரைட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போஸ்ட்கிரஸ் யூஸ் கேஸே பார்த்துக்கோங்களேன். நீங்கள் ரெப்ளிகாலையும் அப்டேட் பண்ணணும், இங்கேயும் அப்டேட் பண்ணணும். ரெப்ளிகால அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அக்னாலேஜ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல லேட்டன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் ரைட்டு மட்டும் அடிக்கணும், அதுக்கப்புறம் அப்டேட் ஆகாது அதெல்லாம் கவலை இல்லை. அந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கு ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சின்ற அப்ரோச் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒன்று இந்த ரெப்ளிகேஷன் லேக்னால ஸ்டேல் டேட்டா வரது சொன்னேன். ஸோ அசிங்க்ரனஸ் ரெப்ளிகேஷன் வந்து ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி, இண்டெக்ஸ் ரிஃப்ரெஷும் ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி, ஷார்ட் சினாரியோஸ்லையுமே ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க போஸ்ட்கிரஸ்லாம் வந்து கன்சிஸ்டன்சிக்கு ஸ்பெசிஃபிக்காக டியூன் பண்ண டேட்டா பேஸ், கசாண்ட்ரா டிபிலாம் வந்து ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி, அதாவது ரைட் ஹெவி சினாரியோஸ்க்கு டியூன் பண்ண டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறோன்றது மாறும். அதே மாதிரி ஈவென்ச்சுவல் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ஒரு டேட்டா பேஸை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாகவும் மாற்ற முடியும். அதுக்கு ரீட் கோரம், ரைட் கோரம்னு சில மேட்டர் இருக்கு. இதோட பேஸ் தான் நம்ம அடுத்து கேப் தியரம்னு ஒன்று வரும்.